கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 13:8. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே ஆசாரியனாகிய எலியாசிப் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பொருள்கள் வைக்கிற இடத்துல அவனுக்குன்னு ஒரு ரூமை கட்டி அவனுடைய பாத்திரங்கள் அவனுக்கு வேண்டிய சௌகரியத்தை பண்ணியிருந்தான். இதை பார்த்த நெகேமியா எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டு ஆலயத்தை சுத்தம் செய்கிறான். நாம் தேவனை தேடி போகிறது தான் கல்லுனாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் தேவன் நம்மளை தேடி வாரது தான் நம்மளுடைய இருதயம் என்ற ஆலயம். தேவன் நம்மளை தேடி வாரதுக்கு நம்மளோட இருதயம் சுத்தமாக இருக்கணும். தேவன் நம்மளோட இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதுக்கு நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் சுத்தமாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய சௌகரியத்துக்காகவும் ஆசைகளுக்காகவும் நம்மளுடைய இருதயத்தை அசுத்தமாக வச்சுருந்தோம்னா தேவன் எப்படி குடியேறுவார்? அப்போது தேவையில்லாததை தூக்கி போடணும். தேவனுக்கு நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி வச்சாதான் தேவனோட இருதயத்தில் நாம் குடியேற அனுமதிப்பார். தேவனும் நம்மளுடைய இருதயத்தில் குடியேறுவார். ஆமேன்.